ஃபைன். ஸோ இப்போ இன்டைரக்ட் டேக்ஸில் பார்த்துருவோம். இந்த செக்ஷன் என்ன சொல்ல வருது? செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5. தேங்க்யூ பாண்டியன் சார். நார்மலாக இந்த செக்ஷன் என்ன ஞாபகம் வரும்? 17 சப்செக்ஷன் 5 என்ன ஞாபகம் வரும்? தேங்க்யூ ரவி சார். பிளாக்கர். ஸோ இதில் வந்து நீங்கள் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுக்க முடியாது. ஸோ பட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்தது, பிளான்ட் ஒரு வேர்டை மென்ஷன், ஒரு வேர்ட்னால இவங்களுக்கு வந்து நிறையா லாஸ் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் இந்த ஆர் வேர்ட்னால ஒரு கேஸ் லாவில், சஃபாரி கேஸ் லாவில் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து நிறையா லாஸ் ஆயிருக்கு. இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால இப்போ ஸோ ஒரு தடவை பட்டுட்டாங்க. ஸோ அதனால அந்த அதே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆர் ரிமூவ் பண்ணிட்டு அண்ட்னு போட்டாங்க. ஸோ இந்த இந்த செக்ஷன் என்னது, நீங்க இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ண முடியாது. ஸோ ஒரு கேஸ் லாவில் என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க ஆர் தான் போட்டிருக்கீங்க, அண்ட் போடல. ஸோ இது இல்லைன்னா இதுதான் சொல்லியிருக்கீங்க. பட் நான் யூஸ் பண்றது ரெண்டுமே யூஸ் பண்றேன். ஸோ எனக்கு வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கொடுங்க சொல்லி ஒரு கேஸ் லா நடந்தது. ஸோ அந்த கேஸ் லா என்னன்னா, ஸோ சுப்ரீம் கோர்ட் லேண்ட்மார்க் ஜட்ஜ் வந்து சஃபாரி ரீட்ரேட் கேஸில், ஸோ இந்த கேஸில் இவங்க வந்து பிளான்ட் அண்ட் மஷினரி நான் யூஸ் பண்ணுறேன், ஸோ இதுக்கு வந்து எனக்கு இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வேணும்னு சொல்லி இந்த கேஸ்லாவில் இவங்க வின் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ரீசன்னால இந்த ஆர் ரிமூவ் பண்ணிட்டு அண்ட்னு போட்டுட்டாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து இந்த கேஸ்ல போய் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. ஏ ஸோ அதுலேருந்து நிறையா இன்புட்டை கிடைக்கும். ஸோ எப்போவுமே வந்து ஜஸ்ட் செக்ஷன்ஸும் ரூல்ஸும் மட்டும் படிச்சுட்டே இருக்க வேணாம். ஏன்னா ஸோ கேஸ் லா படிச்சீங்கன்னா அதில் என்ன சொல்ல வராங்க அது புரியும். ஸோ அது வந்து கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 கிளாஸ் டி. ஸோ இதில் வந்து இந்த ஆர் ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் போட்டாங்க. ஃபைன். நெக்ஸ்ட் வந்து அப்பீல் கேஸ்க்கு. ஸோ அப்பீல் 107 சப்செக்ஷன் 6 அதில் என்ன சொல்ல வர்றாங்க? ஒரு அப்பீல் போகணுன்னா என்ன பண்ணணும்? சுந்தர் பாண்டியன் சார், நான் அப்பீல் அப்ளை பண்ணணும்னா 10%. ஸோ முன்னாடி எவ்வளோ? ஸோ ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணணும், அட்லீஸ்ட் 20% வந்து அட்வான்ஸாக ப்ரீ டெபாசிட் பண்ணணும். ஸோ இப்போ சரி, அவ்வளோ யாருக்காச்சும் கோடியில் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கண்ணு மூடிட்டு நீ டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பிடுறாங்க 1 crore 2 crore அப்படி சொல்லி, அது யார் கட்டுறது? ஸோ அப்பீலுக்கு போகணுன்னாலும் 20% அட்லீஸ்ட் கொடுக்கணும். ஸோ அந்த கொரோட்ஸ்க்கே வந்து 20% பார்த்தீங்கன்னா 20 lakhs ஆயிரும். ஸோ அது யார் கட்டுறது? அவ்வளோ காசு இருந்தால் தானே கட்ட முடியும். ஸோ அதனால இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதில் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 25%, 20% கிடையாது, 25%. 25%லேருந்து அவங்க ரெடியூஸ் பண்ணிட்டு 10% ஆக்கிட்டாங்க. ஸோ 10% மட்டும் நீங்கள் அப்பீலுக்கு போனீங்கன்னா 10% மட்டும் டெபாசிட் பண்ணிட்டு நீங்கள் அப்பீல் ஃபைல் பண்ணலாம். ஏ ஸோ இதுவும் ஒரு நல்ல ஸ்கீம் தான், நல்லா குட் அமெண்ட்மெண்ட் தான். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஐஎம்எஸ். ஸோ ஐஎம்எஸ் பற்றி இது லாஸ்ட் டாபிக் கைஸ். ஸோ ஐஎம்எஸ் பற்றி என்ன தெரியும்? வாட் இஸ் ஐஎம்எஸ்? இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். தேங்க்யூ விஜய் சார். ஸோ ஐடிசி அக்செப்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லை எங்களது கிடையாது அப்படி சொல்லலாம். ஸோ இது வந்து யாருமே வந்து அவ்வளோ சீரியஸாக எடுக்கலை. ஸோ சரி, டிபார்ட்மெண்ட் வந்து என்ன சொல்ல வராங்க அது பார்த்துக்கோ. ஸோ 2B வந்து ஜென்ரேட் ஆட்டோமேட்டிக்லி பேஸ் ஆன் த டேட்டா ரிப்போர்ட்டட் பை த. ஸோ ஜிஎஸ்டி 1ல நீங்கள் என்ன ரிப்போர்ட் பண்ணுறீங்களோ அது 2Bல ஆட்டோ ஜென்ரேட் ஆயிரும். அங்கேருந்து நீங்கள் ஜிஎஸ்டி 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது டேபிள் நம்பர் 4 எலிஜிபிள் ஐடிசியில் ரிஃப்ளெக்ட் ஆகணும், அப்படியே கிளைம் பண்ணிடுவீங்க. ஸோ அது நீங்கள் நம்ம செக்கும் பண்ண மாட்டோம். நிறைய பேர் வந்து செக்கும் பண்ண மாட்டாங்க. இன்வாய்ஸ் வருதா, சரி இவ்வளோ இன்புட் வருதா, கிளைம் பண்ணிடுவோம் அப்படி சொல்லி கிளைம் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால சரி இந்த ஐஎம்எஸ் கொண்டு வந்து ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 3B ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு டேட்டாவே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த மாதிரி ப்ராப்ளம் யாராச்சும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் ஜிஎஸ்டி 1 ஃபைல் பண்ணிட்டீங்க, 3Bல ஆட்டோமேட்டிக்லி வரணும்ல டேட்டா. நான் ஜிஎஸ்டி 1ல என்ன காமிச்சிருக்கேனோ 3Bல ஆட்டோமேட்டிக்லி வரணும். ஆனால் வர மாட்டேங்குது, நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது. அந்த மாதிரி ப்ராப்ளம் யாராச்சும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ சுந்தர் பாண்டியன் சார் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, ரவிச்சந்திரன் சார் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. சூப்பர். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ஐஎம்எஸ் ரிட்டர்னில் போகணும். மீன்ஸ் நீங்கள் சர்வீசஸில் போனீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டும் கிடையாது. ஸோ அப்போ எப்படி பண்ணணும்னா, நீங்கள் சர்வீஸில் போங்க, ரிட்டர்னில் போங்க, அங்கே வந்து ஐஎம்எஸ் ஒரு டேப் இருக்குது. ஸோ இதில் வந்து இன்வெர்ட் டேப் ஒன்று இருக்கும். ஸோ அந்த இன்வெர்ட் டேப்ல போய் நீங்கள் வந்து இன்கேஸ் ட்ரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணுறது, பெண்டிங்கில் வைக்கிறது, ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ அது செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து கம்ப்யூட்டர் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த டேட்டா ஃபுல்லாக ஜிஎஸ்டி 3Bல ரிஃப்ளெக்ட் ஆகும், இல்லைன்னா ஆகாது.
ஸோ அதுதான் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மிஸ் ஐஎம்எஸ் அக்செப்ட் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணுறது, பெண்டிங்கில் வைக்கிறது. ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ செக்ஷன் 38 வந்து செக்ஷன் 38 வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஜென்ரேட்டட் ஸ்டேட்மெண்ட் இருந்தது. இப்போ வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட் தான் வச்சிருக்காங்க. ஸோ வாட் இஸ் செக்ஷன் 38? செக்ஷன் 38 இட்ஸ் டாக் அபவுட் வாட்? 37, 39 ஞாபகம் இருக்கும், 38 ஞாபகம் இருக்காது. யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? So 37 GST1, 39 it's talk about GST3B return. So 38 என்ன இருக்கும் ரெண்டுக்கு நடுவில்? ஸோ இது வந்து 38 வந்து இட்ஸ் டாக் அபவுட் த கம்யூனிகேஷன். ஸோ அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இன்வெர்ட் நான் எடுக்கணுமா வேணாமா அந்த கம்யூனிகேஷன் தான் 38 இட்ஸ் டாக் அபவுட். ஸோ இந்த 38 வந்து இந்த ஆட்டோ ஜென்ரேட்டர் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. யா ஃபைன். ஸோ 30 சேம் திங் 39 subsection 1, so GST return 3B return file பண்றது, and section 34 subsection 2 credit note. So இந்த 3 section மே it's impact to IMS. So IMS நீங்க accept பண்றது, reject பண்றது, compute பண்றது, it's all together of this 3 section. So இந்த 3 section மே amendment பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 3 செக்ஷனுமே அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அமெண்ட்மெண்ட் இன் த சென்ஸ் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும், கரெக்டாக இருந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணணும், கிரெடிட் நோட் ரிஃப்ளெக்டாக இருந்தால் அதுவும் நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா பை மிஸ்டேக்லி யாராச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா அது உங்களுக்கு இம்பேக்ட் ஆகக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அபு சார் சொன்ன மாதிரி, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேக் டீலர் இருந்தால் GST1 ஃபைல் பண்ணிடுவார், திருப்பி கிரெடிட் நோட் ஃபைல் பண்ணுவோம், கிரெடிட் நோட் அப்ளை பண்ணிடுவார். ஸோ அந்த GST வந்து அப்படி 0 ஆயிரும்ல. ஸோ கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணிடுவாரு. ஸோ நம்ம ஆஸ் ஏ பையர் நான் ரிவ்யூ பண்ணணும், இந்த கிரெடிட் நோட் என்னதா இல்லையான்னு நான் ரிவ்யூ பண்ணணும். ஸோ நான் இது ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா இந்த செல்லருக்கு வந்து போய் இம்பேக்ட் ஆகும். ஸோ அதனால இந்த செக்ஷனும் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 39 subsection 1, 34 subsection 2 கிரெடிட் நோட், அண்ட் செக்ஷன் 38 subsection 1. ஸோ இந்த 3 செக்ஷனுமே அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டு IMS வந்து கம்பல்சரி கொண்டு வருவாங்க. ஏன்னா உங்க 3B வந்து 0 தான் இருக்கும் இல்லைன்னா. ஸோ நீங்கள் ஐஎம்எஸ்ஸை வந்து அக்செப்ட் பண்ணி நீங்கள் இன்புட் வந்து ஜென்ரேட் பண்ணணும் இன் த சென்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் ரிவ்யூ பண்ணணும். ஸோ அது பண்ணாதான் வந்து நீங்கள் அடுத்த 3 செக்ஷன் வந்து கவரேஜ் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்கள் 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும், இல்லைன்னா டேட்டா வந்து 0 தான் வரும். யா ஸோ இது ஒரு அப்டேட். ஐ திங்க் இது வந்து லாஸ்ட் டாபிக். ஸோ தட்ஸ் இட். ஸோ இது தவிர இன்னும் சிலது இருக்குது. கஸ்டமில் வந்து சில இம்போர்ட் டியூட்டி டேக்ஸ் வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சம் மஷினரிக்கு, சம் ட்ரக்ஸ்க்கு, அண்ட் கார்பரேட் லாவில் வந்து யூனிட் ப்ரைஸில் சம் சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ அது இன்னும் ஃபுல் இன்டெப்டாக போகல. ஸோ அது ஒரு தடவை அமெண்ட்மெண்ட் காப்பி வந்ததுக்கப்புறம் நான் படித்து அதுக்கப்புறம் வேணால் இன்னொரு செக்ஷன் கண்டக்ட் பண்ணலாம். அதில் ஏதாச்சும் நல்லா பாயிண்ட் இருந்தால் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இல்லைன்னா இது இப்போதைக்கு ஆஸ் ஏ டேக்ஸ் கன்சல்டன்ட் வந்து இது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நான் கவர் பண்ணியிருக்கேன்.